சொட்டையில் முடி ஒன்று வளரலடி, சொட்டையில் உன்ன மிஞ்ச ஆள் இல்லடி, இன்னைக்கு நீதான் ஏன் சொட்டை கேளவி ஆரம்பிச்சாச்சு. என்னடா பாட்டெலாம் போடுறீங்கிட்ட ஹார்ட் மூடில் வந்திருக்கான். என்னடா நீங்கள் 2 வீடியோ தான் போட்டால் அதுக்குள்ளே ஹார்ட் கொண்டு வந்துட்டேன். ஆமாங்க, இது டோர் ஸ்கிப் எல்லாம் பண்ணி போச்சு போச்சு. அதில் கார் ஸ்கிப் தானே இருக்குது, நம்ம ஹார்ட் கோர்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கோரில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டிங்ஸ்லேயே எடுத்தோடனே ஹார்ட் கோரில் வச்சுட்டு வந்திருப்பேன். சரி பொறுமையாக இருப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதை போட்டு இங்கே உட்காருவோம். ஐயோ வந்துட்டோம். டேய் 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 ஏங்க கொஞ்சம் நேரம் ஒழிங்க. டேய் என்னம்மா வேகத்தில் டேய். காட் ஏங்க இவ்வளோ எங்கேயும் ஆக மாட்டாங்க. ஏங்க இப்போ பாருங்கள், கம்பத்தட்டை இல்லாமா டன் டம்புச்சுக்கு என்னத்துக்கு வந்துருக்குமே வந்துடும். டேய் காண ஓடிடலாம். இங்கே கதவை தந்துட்டு அப்படியே ஓடிச்சுங்க கிறுக்கி. சரி ஓகே, நாம் வந்துட்டு அப்படி போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிச்சன் வழியாக ஓடிடலாம். போ நீ போ, நீ அப்படியே திரும்பி பக்கம் போயிட, நான் ஓட. சரி ஓகே, இது ஓப்பன் பண்ணி நம்ம இந்த இது இப்போ ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு. ஓகே, இது நம்ம இங்கேயே போட்டுடலாம். இந்த கிளவி வந்துட்டு ஓடி வந்துடுவோம், நம்ம இந்த பக்கம் குச்சி இப்படியே ஓடிடலாம். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஓகே, வருவாளான்னு தெரில, வேறு ரொம்ப தொலை பண்ணுறா. இவளை வந்துட்டு ஏதோ ஒரு கன் எடுத்து போட்டு தெளியலாம், பார்த்தா நம்மளால் ஃப்ரீயாக எஸ்கேப் பண்ண முடியும். இல்லைனாலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஹார்ட் மோடு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு. சரி ஓகே, ஒரு டைம் கூட அடி வாங்காமல் ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பாருங்கள். ஓகே, கேஸ்லேயும் இங்கே இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே ஒவ்வொரு பொருளும் எடுத்துகிட்டு வந்து போட்டு மிச்சபடிக்கு கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து எஸ்கேப் பண்ணிடலான்ட்ருங்க. இதுதான் நம்மளோட பிளான். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் போட்டோம்னா ஒவ்வொரு பொருளும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா போட்டு தள்ளி விட்டுடலாம். சரி ஓகே, வந்துட்டா க்ளோஸ் பண்ணிடலாம். போடுறா கிளவி போட்டு தள்ளி தரணும். ஓகே, அவள் வரமாட்டா. ஃபஸ்ட் டைம்லேயே அடிச்சுட்டு வரதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான், பரவாயில்ல, உடச்சிட்டு வரமாட்டான்னு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகேன்ட்டு இந்த பக்கம் இருக்கிற 2 ட்ரா ஒன்றுனா ஒன்றுமே இல்லை. சரி ஐயோ என்னங்க 30 செகண்ட் செத்துருக்காடே. 1 நிமிஷம் ஆகும்னு நினச்சேனே. சரி பரவாயில்ல, ஹார்ட் மூணுனால கஷ்டமாக தான் இருக்கான். சரி ஓகே, இப்போ நம்ம 30 செகண்ட் சட்டு புட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்ன வரைக்கும் பொறுமையாக நான் போல் பேட்ரி இருக்காடு, இதில் மேலே என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை. ஓகே, அந்த பக்கம் ஒரு ட்ரா இருக்குது. 30 செகண்ட் டப்புன்னு இதையும் ஓப்பன் பண்ணு. ஓகே, கட்டிங்கில் பார்த்து வச்சுக்கலாம். பார்த்து நல்லா பேசிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம சட்டு நல்லா வேலையை முடிச்சிடலாம். எவ்வளோ ராகுன்னு வேறு தெரியல இந்த வீடியோ. சரி ஓகே, இது என்னடா இது ஏங்க புதுசாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பாசிபிள் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நான் காரை எஸ்கேப் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த பேட்ரி எந்த பேட்ரி தேவை, அந்த பேட்ரி தேவையா இந்த பேட்ரி தேவையா? ஏங்க எனக்கு தெரியுதா? ஆமாம், அந்த பேட்ரி எதுக்குன்னா டோர் எஸ்கேப் பண்ணுறக்கு. ஆமாங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆமாம், அது டோர் எஸ்கேப் பண்ணுறக்கு. இப்போ நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஓகே, இங்கே ஸ்பார்க்கு போடு தக்கிட்ட இன்னும் அந்த பேட்ரி அங்கேயே இருக்கட்டும். இந்த பொருளை எடுத்துகிட்டு நம்ம போய் கீழே போட்டு அவளை திரும்ப ஒரு 30 செகண்டுக்கு போடலாம். ஏன்னா பக்கத்துலேயே வந்துட்டு டைமர் மாதிரி வச்சுக்கிறேன், பார்த்து ஆடிட வேண்டியதுதான். அப்போ தான் நம்மளை போட்டு தள்ள முடியும். இல்லைன்னா ஹார்ட் மோடு கஷ்டம்தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆடுறவங்க, உங்கள் மோடு தான் ஃபஸ்ட் டைம் ஆடுறேன். ஆமாம், சரி ஓகே, நம்ம வந்துட்டு இப்போவே 2வது 3வது பேட்லேயே ஹார்ட் வந்துச்சு. இனி வந்து நேரம் எக்ஸ்ட்ரீமு அப்புறம் இது நைட் மேலே அப்படி போயிட்டாக்க வேண்டியதுதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது போட்டால் வருவா. என்னடா ஒன்றும் வரல, ஒரு வேளை டைம் ஆயிருக்காதோ, நாம் வந்துட்டு வந்துட்டாடா. ஏங்க பேசிட்டு போது வந்துட்டாங்க. ஓகே போடுறா தாக்கிட்ட. ஓகே, அது ஆண்டில் தான் போட்டு சத்துரும் நம்மளுக்கு ஒன்று இருக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், வம்பாயிரம். சரி ஓகே, நம்ம இன்னைக்கு விடுன்னு மேலே ஏறி போயிட்டு நம்ம வந்துட்டு ஹார்ட் மோடில் விளையாடுறோம்ல, அதனால் கொஞ்சம் சட்டு புட்டுன்னு வேலையை பார்ப்போம். அப்போ தான் வந்துட்டு சீக்கிரம் எஸ்கேப் பண்ணிட்டு வரலாம் போக முடியும். செத்துச்சு வச்சியா 30 செகண்ட் டப்புன்னு புக் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடலாம். அப்போ தான் அந்த என்ன புல்லை வந்துட்டு கீ போடும். ஆமாம் நான் கீ போடுறேன், அப்படியே வந்து அடிச்சிடு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம மாட்டுறதாவே இல்லைங்க, எப்படியாச்சும் தப்பிச்சிடணும். ஓகே, இது வேறு வர காமனர் ஆகும் தவுந்து. சரி, அதை விட்டுட்டு நம்ம கீழே போய் ஓப்பன் பண்ணலாம். போடு கன் பாட்டு, சூப்பர் கன் பாட்டு எடுத்தாச்சே. நீ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது இருந்துச்சு. ஓகே, தேவைப்படாது கீழே எந்த பொருளும் கிடைக்குன்னா கீழே போய் இது பண்ணுறதுக்கு தேவை. சரி தட்டி விட்டு, ஏன்னா அவள் அப்படி வந்துடுவா. இப்போ இன்னத்துக்கு இங்கே இருந்தாலும் அவள் அவ்வளோ சீக்கிரம் அங்கே ஓடி இருப்பாள். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு
கேட்கலினாலும் எது தட்டி விட்டுடலாம். சரி ஓகே, இப்படியே ஓடிடலாம். ஓடி போய் மேலே கீழே போட்டோம்னா அந்த அந்த இடத்துலையே இன்னொரு டைம் அவளை போட்டு தெரியலன்னுக்கிறேன். எத்தனை டைம் தான் சாவான்னு தெரில. 3வது டைம் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒளிஞ்சிக்கலாம். இன்னொரு நம்மளுக்கு ஏங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா கன் பாட்டு போட்டு கன் பாட்டு அங்கே தான் இருக்குது. 2 கிடச்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் ஒரே ஒரு கன் பாட்டு மேலே கிச்சனில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. சரி ஓகே, கிடைக்குமான்னு பார்க்கலாம். என்னங்க இன்னும் வரவே இல்லை, சாவவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இன்னொரு டைம் இப்போ தான் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ சவுண்டு மாதிரி கேட்குது, டேன் 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 அப்படின்னு. சரி ஓகே, மொட்டை தலையில் இங்கே கொண்டு வந்து ஃப்ரீசரில் கொண்டு வந்து வச்சு மொட்டை தலை ஃப்ரீஸ் பண்ணி டடன்னு அடிக்கணும். அதான் ஆசைங்க. அந்த ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு வந்து மண்டையிலையும் போட்டு டங்குன்னு அடிக்கணும். அச்சலாம். ஐயோ வந்துட்டா போட்டு மூடிக்கிட்டு நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் நம்ம இன்னும் கிச்சனை பார்க்கவே இல்லை. கிச்சனை பார்த்தா தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், இல்லைன்னா எதுவும் தெரியாமல் போயிடும். சரி ஓகே, இங்கே பார்த்தாச்சு. சரி அப்படி லைனாக பார்த்துட்டே போவோம். இதான் கிடைக்கும். ஒன்றுமே இல்லைங்க. சரி இப்போ நம்ம மேலே போய் என்ன பண்ணலாம்? அந்த கீ போட்டு போயிடுச்சு. அந்த கீ எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே சொருகி அந்த ஸ்பைடர் இடத்துக்கு போகலாம். அப்போ தான் அந்த ஸ்பைடர் கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். ஓகே போடா ஓப்பன் பண்ணு டமேல். இன்ஜின் பாட்டுங்க இங்கே போட்டுடலாம். ஓகே, இப்போ உள்ளே குச்சிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை, மறந்து அப்படி குச்சினேன். இப்போ கன் பாட்டு செஞ்சு முடிச்சுட்டு தான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்க முடியும் போல். சரி ஆமாம், அப்படி தான் எடுக்க முடியும். நம்ம முதல்ல கீழே போயிட்டு வரலாம். கீழே 2வது டைம் வந்து தான் ஒன்று வேறு வழியில். இப்போ சும்மா ஏதோ வாட்டர் மேனுக்கு இது வருதுன்னு பார்க்கலாம். நம்பரே பார்க்காம என்ன தைரியத்தில் வந்ததுன்னு தெரியல. பரவாயில்ல, என்ன அந்த அதை பார்த்துக்கலாங்கிற தைரியம். பிங்கி பங்கி போட்டு போன டைம் மாதிரி அடிவாங்க. கரெக்டாக சூஸ் பண்ணுறா, எடுக்கிற சதற ஓடலாம். சரி ஓகே, அது அப்படி ஓடிடுச்சு. நம்ம வந்துட்டு 3 நாள் ஸ்பீடாக இது வராதுன்னு நம்புகிறேன். ஐயோ பார்த்துருமோ, பார்க்கல. சரி ஓகே, என்ன இருக்குது மீட்டு தகுது தேவையில்லை. ஏன் திரும்பி பாட்டி டேய். வந்துச்சு. அவள் மூஞ்சியெல்லாம் பாதி ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த கிராணியோட பொண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்துச்சு. ஏய் இதுட்டே போய் நான் மேலேருந்து லிஃப்டில் இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவனை டூல்ஸு தட்டிக்கண்டி நீ சொல்லிட்டு இவ்வளோ வேறு அடிக்க முடியாது. பரவாயில்ல, நம்ம மேலே போயிடலாம். இப்போ நம்ம 1ஆம் நம்பர்லையா 2ஆம் நம்பர்லையா 1ஆம் நம்பர்லையா 2ஆம் நம்பர்லையா நம்ம இப்போ 1ஆம் நம்பர் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். சீம்பூ அடிக்கலைங்க. ஐயோ தப்பிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். சரி இப்போ அவள் எங்கே போயிருப்பான்னு தெரில. ஐயா முக்க திரும்பிட்டா. சரி இப்போ வேறு எங்கே போயிருப்பா? ஒரு வேளை முக்கத்தை திரும்பியிருப்பான். நம்ம நேராக போய் இந்த இடத்துல திரும்பிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டைமிங் கிடைக்கும். இல்லைன்னா எப்போ அடிப்பான்னு நம்மளுக்கே தெரியாது. சரி ஓகே, இங்கே யாருமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த வழியில் போகலாம். அப்போ தான் நம்ம அடிக்க முடியும். அங்கே மைக்கிட்டுங்க. சரி அப்படியே பார்த்தாச்சு. ஓகே வந்துட்டாங்க. ஐயோ மூஞ்சி பார்த்தீங்களா? வாயில் வந்துட்டு சீமா துட்டு ஆட்டின மாதிரி இருக்குச்சு காரமாக. எனக்கு தெரிஞ்ச அந்த கிளவி வந்துட்டு கக்கூஸ் கிளவி வாயில் தான் விட்ருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்குச்சு. சரி ஓகே, நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, வெட்டி தண்டத்துக்குன்னு. ஐயோ மறந்துருப்பான்னு நினச்சேங்க. மறக்கவே இல்லை. ஐயோ ஏய் என்னாடி வா இது? பல்லெல்லாம் வளர்க்க மாட்டியா? உங்கள் அம்மாலாம் விளக்கி விட மாட்டாங்களா? என்னாடி இது? விளக்கி விட கூட சொல்லித்தராமல் என்னங்க ஸ்பைடரை வளர்த்திட்டு இருக்கு? ஐயோ சரி போயிட்டு போகுது. நம்ம மேலே வரல. இதுக்கு மேலே ஓவராக பிரச்சனை எடுத்து வாயிலே விட்டுரும் போல். சரி மேலே போய் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னங்க இப்படி பண்ணுறானுங்க? இவனுங்கெல்லாம் வச்சுட்டு ஐயோ போட்டு அந்த இதை காணுங்க. அந்த திருப்பிடிச்சி அது பேர் என்ன? ஐயோ அது பேர் என்னங்க? ஐயோ அது வெள்ளிலேருந்து எடுக்கிறது. அது பேர் மறந்து போச்சு. அது காணாமல் போயிடுச்சுங்க. ஐயோ சரி ஓகே, எனக்கு தெரியும் நிறைய டைம் பக்காக இருக்குது. ஒருவேளை மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி போட்டு அப்படியே பொறுமையாக சைலண்ட்டாக பின்னாடியே போய் நம்ம எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ணிட்டு போயிடலாம். போ நீ போ, உன் பின்னாடியே நான் வரேன். போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இங்கே பேசாமல் இங்கே தட்டி விட்டோம்னா கிளவிங்க வந்துடுவா. நம்ம அப்படியே பின்னாடியே ஓடிடலாம். ஓடிங்க வந்து பார்த்தா இந்த இடத்த வேறு பூட்டி வச்சுக்கிறேன். அப்படியே உடச்சிட்டு வந்துருக்கோம். ஐயோ என்ன தைரியத்தில் உடச்சு? ஐயோ ஏறாடியே வந்துட போதுடாடியே. ஆட்மூலில் வச்சுக்கிறேன்டி. இது கூட தெரியுமா? ஐயோ அது எங்கேயோ அந்த பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கீழே. அதனால தான் வரைக்கும் இவ்வளோ லேட் ஆகுது. போடு. வரலிங்க. சூப்பர். நம்ம சூப்பராக பக்காவாக வேலை பார்த்துட்ருக்குறோம். இதே மாதிரி வேலை பார்த்தோம்னா எங்கேயா போயிடலாம். ஓகே வந்துச்சு. நம்ம இப்போ கதவை சாத்திடலாம். சாத்திட்டோம். க்ளோஸ் பண்ணேன். ஓகே இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 30 செகண்டுக்கு வரமாட்டா.
ஏங்க உடச்சிட்டு இது வந்துட்டானா? சரி பார்ப்போம். எதுக்கும் நம்ம நான் மட்டும் இருக்குனாட்டு சுற்றிட்டு இருக்கேங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி இப்போ நம்ம வந்துட்டு மேலே போகலாம். பார்க்காத நம்மள திரும்ப திரும்ப பார்ப்போம். சரி பார்க்காத இடத்த வந்துட்டு புதுசாக பார்ப்போம், திரும்ப திரும்ப பார்க்கல. ஓகே இப்போது இந்த இடத்துக்கு வந்தோம்னா பேட்ரி இருக்குது. ஐயோ செத்துட்டா. ஓகே சூப்பர். ஓகே இந்த காகுவீல் வந்துட்டு அந்த அடியை போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் வேணும். சரி பேட்ரி எடுத்துகிட்டு போய் எங்கே போடலான்னா கீழே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இந்த இடத்த ஓப்பன் பண்ணவே இல்லை நான். இந்த இடமும் அந்த இடமும். சரி ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடைக்கல. ஓகே நீ இது வேறு தட்டி விட்டோம். இங்கே வந்துடுவா கிளவி. நம்ம கீழே போய் இந்த பேட்ரி தூக்கி போட்டு அவ்வளோ இன்னொரு 30 செகண்டு காணாமல் போக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஐயோ வந்துடுவாளோ இருங்க. அந்த சவுண்டு எனக்கு கேட்கவே இல்லை. என்னத்துக்கு போடுறது கேட்டிருக்கும்ல. ஓகே இந்த பேட்ரி இங்கே போட்டால் வந்துருப்பா என்னத்துக்கு. இங்கே நம்ம நேராக ஓடி கீழே போயிடலாம். கீழே போனால் தான் இந்த பேட்ரி கீழே போட முடியும், இல்லைன்னா எஸ்கேப் பண்ண முடியாது. சரி இன்னும் நம்மளுக்கு என்னென்ன பொருள் வேணுன்னா கார் கீயே, பேட்லாக் கீயே, அப்புறம் இன்னும் நிறைய பொருள் தேவை தான். சரி எடுத்துப்போம். அவள் வருவா, நம்ம அவளை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். இன்னும் கன் பார்ட் ஒன்று தான் வேணும். அப்புறம் அந்த கிளவியை வந்துட்டு சரி அந்த கண்ணை செஞ்சு அந்த கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஐயோ பேசிகிட்டு இருக்குமே வந்துச்சு. அந்த கதை சாத்தி போட்டு தள்ளிடலாம். போடு. இப்போ வந்துட்டு இங்கே இந்த இடத்துல பார்த்தா தெரியும், ஆனால் இந்த டைம் தெரியல என்ன இருக்கு போதோ தெரியல. குட்டி பொருள் தான் இருக்குது. ஏன்னா வாட்டர் மெலனு பேர்ட் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே அந்த காகுவீல் புது இடத்துல தான் என்னத்துக்கு இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தர்பூசணி பழம் எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம அந்த தர்பூசணி எடுத்து விட்டால் தான் எது ஒன்று கிடைக்கும். ஓகே கன் பார்ட்டு நம்ம கிச்சன்லேயே இருந்திருக்கு, நான் பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கன் பார்ட்டி எடுத்துகிட்டு போய் அந்த இது ஏங்க ஐயோ என்னங்க உசுரோடு இருக்கிறா பார்த்தீங்களா? தலையாடிட்டு இருந்துச்சு. ஐயோ என்னங்க தலையை போகிறேன். டேய் ஆடிட்டே இருக்குதுடா. டே ஏங்க சூப்பருங்க ஆடிட்டே இருக்குது ஒரு புது பக்கு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கன்னெல்லாம் எடுத்து போட்டு இன்னொரு கன் பாட் இருக்குது, அது ஏற்றலாம். ஏங்க இப்போ ஐயோ மறைஞ்சிட்டா. இப்போ திரும்ப வந்துட்டு போட்டுத்தரலாம் தான் வேலைக்கு ஆகும் போல். இங்கே இந்த கன் போட்டு வரக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவள் வந்துடுவா. அப்புறம் வரக்கு நம்ம மண்டையிலே சுட்டுடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் போட்டதில் வந்துட்டு அவள் வர மாதிரி ஃபுட் சவுண்ட் கேட்டுருச்சு. ஐயோ வந்துட்டா போடே. ஒரு நிமிஷத்துக்கு காணாம போயிட்டா. இனி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷத்துக்கு கன் புல்லட் வேறு எடுக்காமல் நம்பட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். சரி மேலே போய் எடுத்துக்கலாம். ஐயோ சரி ஓகே மேலேயே போய் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இந்த கதவை சாத்திட்டு இந்த இடத்துல கன்னை ரீலோட் பண்ணிட்டு இந்த இது எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம், மேலே போட்டுடலாம். ஓகே இங்கே மேலே இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்றும் சுடவே இல்லை. கீழேயும் யூஸ் ஆகும் மேலேயும் யூஸ் ஆகும். மாட்டிச்சா வந்துருக்கணும் என்னத்துக்கு. ஓகே இப்போ இந்த கன்னை வந்துட்டு இங்கேயே போட்டு கீழே போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துடலாம். ஐயோ இல்லைன்னா வந்துட்டானா என்ன பண்ணுறது. ஐயோ சரி ஓகே கன் எடுத்துக்கலாம். புல்லட் வேறு கொஞ்சம் தான் இருக்குது, வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணும், கடைசிக்கெல்லாம் தேவைப்படும். ஓகே இந்த ஏமாவை எடுத்து நம்ம எங்கே போடலான்னா இங்கே போட்டு வச்சிடலாம். ஏன்னா இங்கே ஸ்பெஷல் கீ இருக்குது, தேவைப்படும். நம்ம அப்படி சுற்றிட்டு வந்துடலாம் எடுத்துக்கிறதுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க கீழே போட்டது மேலே வந்துச்சுங்க, நான் சொன்னேன்ல எப்படி பக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுன்னா யூஸ் ஆகும். ஓகே இது வந்துட்டு ஒரு பக்கு தான், எப்பயாச்சும் தான் ஆகும், எப்போவுமே ஆகாது. ஓகே இப்போ இதில் வந்துட்டு அங்கே அதோட இது கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு இங்கே என்ன கிடைக்குன்னா சுற்றி தான் கிடைக்கும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி எடுத்துடலாம். இங்கே சவுண்டு போட்டோம்னா அவள் வந்துட்டு இங்கே வந்துடுவா. அப்புறம் நம்ம கீழே போய் சுற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் டைமர் பார்த்தேன், வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐயோ வந்துட்டா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்த பார்த்தியா. இதை வந்துட்டு கிராணியோட பவரு. ஓகே இதை போட்டு ஹேமரை எடுத்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஹேமரை வச்சு உடச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு வேறு வேலை பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பொருள் கிடைக்கவே இல்லை. கிடைக்கணுன்னா நம்ம ஹேமர் யூஸ் ஆகும், வேறு நிறையா பொருள் யூஸ் ஆகும். சரி ஓகே கதவு திறக்க முடியல. டேய் என்னங்க ஏமாத்துறானுங்க. சரி அந்த கிளவிக்கிட்டேருந்து ஏதோ ஒரு சாவி அந்த கிளவு மாதிரி மாட்டிருந்துச்சுன்னா கழுத்தில் சௌரியமாக போயிடும். ஏன்னா நம்ம கிராணி பார்ட் 2 ஆடலாமா வேண்டாமான்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். ஒரு 100 லைக்கு பார்த்து போட்டு விட்ருங்கண்ணா. ஐயோ 100 லைக்கெல்லாம் பெருசுனா சரி பார்த்து போட்டு விட்ருங்க. ஓகே 1K. ஐயோ 1Kவா? ஐயோ அதிகமாக இருக்கே. சரி பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு தோன்ற அளவுக்கு போடுங்க. ஓகே ஹைப் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் டெய்லி புதுசாக கண்டென்ட் போடுறேன்.
ஓகே, இங்கே இன்னொரு ஆமோ இருக்குது. இந்த ஆமோ எடுத்துகிட்டு கொஞ்சம் புல்லட் எங்கே போடலான்னு தெரில. ஏங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷம் ஆச்சுல, அதுதான் பயமாக இருக்குது. இவ்வளோ போட்டு தள்ளிட்டு கூட அடுத்த வேலையை பார்க்கலாம். டப்புன்னு வந்து மூஞ்சி முன்னாடி அடிச்சிட்டான்னு வைங்க, அதுதான் வம்பா போயிடும். நம்ம வந்துட்டு சாகமானு தான் பார்க்குறான். செத்துட்டோம்னா அப்புறம் பிரச்சனையாகி போயிடும். இன்ன வரைக்கும் சாகம் தான் ஆடிட்டு இருக்கிறான். ஒரு டைம் செத்தா அதெல்லாம் கண்டுக்காதுங்க. மற்றபடிக்கே நான் முன்னே சாகவே இல்லை. வரவும் மாட்டேங்கிறா. அவளை வச்சு என்ன பண்ணுறா? ஓட்ட டே போடே. ஓகே, போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலே வந்துட்டு புல்லட் இருக்கும், அதை லோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மேலே ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த ஸ்பைடர் கீயில் வந்துட்டு போட்டு வேறு வேலையை பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இவ கூடையெல்லாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ போட்டு தெளியாச்சு. ஓகே, புல்லட் இங்கே போட்டு கண்ணை இங்கே போட்டோம்னா மேலேயே புல்லட் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இங்கே இருக்குது ஸ்பைடர் கீ, சரி ஸ்பெஷல் கீ. இதை எடுத்துகிட்டு மேலே போய் இந்த ஸ்பெஷலை போட்டு ஓப்பன் பண்ணிடலாம். சுற்றுது கண்ணாலே அப்பப்போ போர் அடிக்க முடியும். பாட்டு பாடிக்க வேண்டியதான். சரி ஓகே, இங்கே 3 ஆமோ இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே ஸ்பைடர் வேறு நின்றுருக்கு. இங்கே வந்து சுட்டுக்கோங்க, மிஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா புல்லட்டு. ஓகே, விரிஞ்சே தேவைப்படும். நம்ம விரிஞ்சு எடுத்து ஸ்டெப்ஸில் போட்டுக்கலாம். ஆனால் டைம் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா கீழேருந்து மேலே நடந்துகிட்டே இருந்தோம்ல, அதனால் திரும்ப வெயிட் பண்ணலாம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. ஏங்க பாட்டு பண்ணோன்னே வந்துட்டா பார்த்தியா, அதுதான் பவரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு கண்ணை புல்லட் எடுத்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கீழே போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த இவ கிளவிக்கிட்ட அந்த குட்டி சாத்தாங்கிட்ட தான் போகணும். இல்லைனா வேறு பொருளே இல்லைங்க. 2 பொருள் கிடச்சிச்சின்னா நான் எஸ்கேப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், சௌரியமாக போயிடும். உனக்கு அந்த 2 பொருளை மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. டேய் ஓகே, இந்த ஹேமரில் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த மேலே வந்துட்டு ஒரு இது இருக்கும், ஓப்பன் பண்ணுறது. அதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கீழே போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த கிளவி வந்து போட்டு தள்ளிட்டே இருக்குங்க. என்ன அது கிளவி வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ வந்துட்டா. போடு. ஓகே, புல்லட் அந்தளவுக்கு கிடைக்கல. இப்போ அந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் மேலே போடணும். புல்லட் வேறு எங்கே இருக்குன்னே தெரில. சரி ஓகே, மேலே ஸ்பைடர்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சட்டு புட்டுன்னு போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து சட்டு புட்டுன்னு அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே சேஃப் இருக்குமா இல்லை வந்துட்டு என்ன இருக்குன்னு தெரில. சேஃப் கீ அது மேலே பார்த்தோம். இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னா என்ன இருக்கும் காரா ஏங்க வெட்டிங்க தேவையே கிடையாது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம இந்த எஸ்கேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்று 3 புல்லட் இங்கேயே தான் இருக்குது. நம்ம இங்கே கண்ணை போட்டு எடுத்தோம்னா கிளவி வரும். கிளவி ஒரே போட்டு தள்ளிடலாம். ஓகே, நம்ம அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே வரோம். இது வேறு வரவும் மாட்டேங்குது. வரக்குன்ட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கிராணி வந்துட்டா. அவளை போட்டு தள்ளிட்டு வேறு வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேன். கட்டிங் பிளேயர் ஹேமர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே போட்டேன். எதுக்கு வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இங்கே வந்து கன் எடுக்க பார்க்குறேன். கன் எடுக்க முடியல. என்ன அடிக்குது? அப்புறம் கன் எடுத்துட்டேன். எதுக்குறா கன் எடுத்தின்னு கேட்டால் எல்லாம் சேஃப்டிக்கு தான். டப்புன்னு வந்துச்சுன்னா எடுத்து வாயிலே போட்டுடலாம், அதுக்கு தான். இப்போவே எனக்கு வர மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்ன வரைக்கும் இதெல்லாம் எடுக்கிற வரைக்கும்லாம் ஐயோ என்னங்க அது அவ்வளோ தூரம் பறந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எதுவும் ஆகலை. ஓகே, வந்துச்சு, போடுறா. என்னத்துக்கு வச்சுருந்தா மிஸ் ஆகிருக்கும், போடு. ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு காணாமல் போயிடுச்சு. நம்ம சட்டை போட்டு நல்லா வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஹேமர் எடுறா எடுத்துட்டேன். ஹேமர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஓகே, கார்வீல் வெட்டி இங்கேயே கார்வீலெல்லாம் நான் வச்சு என்ன பண்ணுறேன் நான். ஏங்க நேராக கார்கியா இல்லை கார்கியா என்ன கார்கி இல்லை கார்கி இல்லை. அதாவது பேல்லாக்கி ஏதோ நல்லதாக கிடச்சிச்சின்னா ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். ஐயோ வேறு பூட்டிட்டானுங்க. டே திறந்து விடுங்க டே. ஓகே, நம்மளே தான் திறந்துக்கணும். இதை தட்டி விட்டு ஏங்க அது காணாமல் மறந்து போயிடுச்சுங்க. நேரத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கும். நம்ம இங்கே இது போட்டு மேலே போய் ஸ்பைடரோட இடத்துல புல்லட் இருக்கும், அந்த புல்லட் எடுத்துக்கலாம். ஏங்க என்னடா இது புல்லட்டை காணா டே. ஓகே, எல்லா புல்லட்டையும் நம்ம தொலைச்சிட்டோம். ஓ மை காட், புல்லட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு காய்ஸ். நம்மக்கிட்ட புல்லட்டே இல்லை காய்ஸ். இந்த இடத்துல ஒரே ஒரு புல்லட் இருக்குது காய்ஸ். அப்புறம் நான் தெரியாமல் இப்படி வந்து ஐயா டேய் நாங்கள் இது டேய் என்னோட சொல்லாமல் கொள்ளாமல் வந்து அடிச்சிச்சு. டே இதெல்லாம் ஏமாற்றுவலங்க.
இது ஒரு போங்காட்டம் ஆட்டத்தை கலைஞர் ஃபஸ்ட் இருந்தாலாம் டே என்னங்க இவன் ஐயோ செத்துனே ஒரு டைம் செத்து போயிட்டேன் என்ன சாகாமல் எஸ்கேப் பண்ணிடலாம் ஆட்கொள்ள ஃபஸ்ட் டைம்லேயே அப்படின்னாச்சேன் ஒன்றும் பண்ண முடியல ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டைம் தான் செத்துருவோம் இன்னும் நம்ம கிட்ட 4 உசுர் இருக்குது 4 உசுரில் நம்ம அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் இங்கே தட்டி விட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு அப்புறம் அந்த கிளவி வருமானு பார்க்குறேன் வரவே மாட்டேன் ஏங்க கிளவி வந்துச்சுங்க அந்த பக்கம் தாங்க நின்றுருக்குது இங்கே பார்த்தீங்களா எப்படி இப்படி வந்தால் அப்படி போகுது அப்படியா அப்படி வருதா விஷயம் ஏய் அங்கே வாருங்க ஏங்க பயங்கரமாக பண்ணதில்ல ஏய் ஹேய் ஓடி ஐயோ இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க 1008 வேலைக்குது இப்போ தான் இப்படி பண்ணிகிட்ருப்பா ஏங்க போனானா நான் போய் 4-5 கீ எடுத்து நான் பாட்டுக்கு எஸ்கேப் பண்ணிட்டு போவேங்க இதெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரி அவள் போயிட்டா அப்படி ஓடிட்டா நாம் என்ன பண்ணலாம் நாம் வந்துட்டு சட்டு புட்டுன்னு கிளம்புவோம் டேய் கிளம்புடா ஏங்க பக் ஆயிடுச்சுங்க ஏங்க நகர முடியலிங்க ஐயோண்ணா ஓகே நகருது சரி ஓகே போயிட்டா நாம் இப்போ வந்துட்டு குடுன்னு ஓடிடலாம் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டே ஏன்டா தட்டி விட்டுட்டே தெரியாமல் தட்டி விட்டேன் ஐயோ ஓடு ஓகே இதை தாண்டி குச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே அவெல்லாம் வரக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கன் எடுத்தாச்சு மேலே வந்து கன் எடுத்து அவளை போட்டலான்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா வரவே மாட்டேங்கிறா நீ வரமாட்டேல இப்போ வாரு உன் டெடி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெடி எடுத்தா அப்புறம் திக் 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 அப்படின்னு சவுண்ட் வேறு கேட்குது சரி இப்போவாச்சும் வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வந்துட்டான் போடா பாடி வீட்டுக்க அவள் வீட்டில் நாம் தான் இருக்கணும் நாம் தான் போகணும் சரி ஓகே ஐயோப்பா மூச்சு வாங்குறாடே ஓகே நம்ம இந்த சேஃப் கீ இங்கே போட்டோம் சேஃப் கீ எடுத்துகிட்டு கீழே போய் அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் என்ன இருக்குன்னு தெரியலடா கார்கி போடு ஏங்க இது நம்மளுக்கு பேரலா கீ மட்டும் தாங்க வேணும் அதை ஓப்பன் பண்ணி பேரலா கீ அப்படியே கொடுத்துட்டானுங்கண்ணா இங்கே நான் மாஸ்டர் கீ கேட்டினாங்க ஐயோ லட்சம் பண்ணுறானுங்களே சரி ஓகே இந்த கார்கி இங்கே போட்டோம்னா அந்த கிளவி வருவா அப்புறம் அந்த கிளவி வந்ததுக்கப்புறம் ஓடிடலாம் இதோட 5வது டைம்னு நினைக்கிறாங்க இந்த டைம் உடச்சிட்டு வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல நம்ம எதுக்கும் உஷாராகவே இருப்போம் மேலே கன்று போட்டோம் அந்த கன் எடுத்து ரீலோட் பண்ணி கரெக்டாக வச்சிட்டோம்னா வருவான்னு நினைக்கிறேன் ஆமாம்ல நம்மக்கிட்ட கன் புல்லட் இல்லை சரின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கீழே வந்துட்டேன் இனி வேறு அந்த இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அவளை வச்சு பரவாயில்ல இவளுக்கு அவள் இருந்தால் வச்சு சரி இவ இருந்தால் வச்சு ஐயோ எங்கே துரத்துறமேஷா ஓடுறா டே ஏங்க துரத்துறாங்க இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம் போடு தப்பிச்சிட்டோம் சரி ஓகே இது ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு மட்டும் பேலக்கி கிடச்சிச்சு தப்பிச்சிட்டோம்டா டே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு பேலக்கி போடுறா வெடியா டம்புச்சிக்கு போடு இப்போ நம்ம வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம் ஒரே எஸ்கேப்பாக ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடலாம் ஓகே இந்த இடத்துக்கு வந்து கூச்சல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குதிரா கைப்புள்ள ஓகே தப்பிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ஓப்பன் பண்ணுறோன்னா சவுண்டு கேட்கும் வந்துடுவா போட்டு தள்ளிடுவோம் அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உஷாரா இதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே போய் நம்ம ஒளிஞ்சிக்கிறோம் ஏன்னா உடச்சிட்டு வந்துட்டா பார்த்தாலே தெரியுது 5வது டைம் நான் நினச்ச மாதிரி உடச்சிட்டு தான் வந்திருக்கிறா ஓகே ரொம்ப நேரமாக ஒளிஞ்சிட்டு இப்போ வந்து பார்த்தா அவளை காணோம் சரி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆயில் ஃபில் பண்ணலாம் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு பொருளாக முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த பக்கம் போய் தூக்கி போட்டு வந்தோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் நம்ம ஜெயிச்சிடலாங்கிற எனக்கு ஒரு முடிவு இருக்கிற ஐடியா இருக்குது ஓகே அதே மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட்டு போய் இன்ஜின் பாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்ஜின் பாட் அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலாம் விரிஞ்சு வேணும் அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் வேணும் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஓகே இந்த பேலாக்கி எடுத்துகிட்டு போய் அவளை அந்த பக்கம் தசை திருப்பிட்டு வந்து நாம் வந்துட்டு இங்கே வேறு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட புல்லட் இல்லை ஏங்க விரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இன்னும் ஒரு 6 லாக் இருக்குது அந்த 6 லாக்கையும் பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம பேட்ரி அப்புறம் வந்துட்டு ஸ்பார்க் ப்ளக் தானே ஆமாம் அது எடுத்துகிட்டு வந்தோம்னா எஸ்கேப் முடிச்சு இப்போ திரும்ப இதை போய் மேலே போய் போட்டு வந்து அடுத்த பொருள் எடுக்கணும் அப்படியே கீழே வந்து பேட்ரி ஐயோ எங்க தெரியும் கார்கி எடுத்துட்டேன் இது வேறு எங்கெங்க போடுறது எங்கே இங்கே
ஏங்க இது தெரியாமல் நான் இத்தனையும் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோம். ஐயோ ஏங்க இங்கே போட்டாலே சவுண்டே கேட்கலீங்க. பிரச்சனையே இல்லைங்க, இங்கேயே போட்டிருக்கலாம். ஐயோ ஏங்க என்னங்க இப்படி பண்ணுறாங்க. சரி விடு, நம்ம போட்டதும் போட்டால் அந்த கார்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம். அவ்வளோதாங்க. இந்த எஸ்கேப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறோம். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எஸ்கேப் பண்ண போகிறோம். ஐயோ நான் நினைக்க பார்த்து சூப்பராக இருக்கேங்க. சேசிங் சவுண்டு கேட்குது. திரும்பி பாரு. ஐயோ வரல இல்லாமல் பண்ணிப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இவகிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஓகே இப்போ பாருங்கள், மூஞ்சியே பாருங்கள், த எண்டு போடு. சரி காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே ஏங்க நம்ம ஹார்ட் கோர் முடிச்சிட்டோம். அது 3வது வீடியோவில். நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அதை விடுங்க. ஓகே நெக்ஸ்ட் நான் ஈவல் நன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேனா கமெண்ட்டில் ஓகேன்னு போட்டுருங்க. ஓகே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபர்னோ. ஓகே பாய் கைஸ், பாய்.